ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆறுக்கலை சமையல். ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போனால் காலிஃப்ளவர் மஞ்சூரியனுங்க. அதுக்கு பெரிய சைஸ் காலிஃப்ளவர் ஒன்று வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணி நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் கல்லுப்பையும் போட்டு காலிஃப்ளவரில் அதை போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருங்க. 10 நிமிஷம் கழித்து தண்ணியிலேருந்து நல்லா அலசிட்டு ஃப்ரெஷ்ஷாக காலிஃப்ளவர் எடுத்துங்க. பூச்சி கீச்சி எதுவுமே இருக்காது, எல்லாமே அந்த சுடுதண்ணிலே செத்துருப்பாங்க. நல்லா அலசிட்டு தண்ணி வடிட்டு எடுத்து ஒரு ஓரமாக வச்சுருங்க. அவங்க பாட்டு ஒரு பக்கத்தில் இருக்கட்டும். வேறு ஒரு பவுலில் அகலமான பவுல் எடுத்துங்க. அந்த பவுலில் என்னென்ன சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டால் கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, பச்சரிசி மாவு, கொஞ்சமாக உப்பு, கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துங்க, எல்லோரும் கேசரி பொருள் சேர்த்துங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூளும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துட்டேன். 2 மிளகாத்தூளையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தேவையான உப்பையும் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் பதத்துக்கு பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சுக்கிட்டு நம்ம தண்ணியை வடித்து வச்சுருக்க பாருங்கள் காலிஃப்ளவர், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்க மறந்துடாதீங்க. அதுதான் செம்மையாக இருக்கும், அதை மறந்துடாதீங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கண்டிப்பாக சேர்த்துங்க. அப்போ தான் நான்வெஜ் வாசத்தில் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த கலவையை நல்லா கையை வச்சு கலக்கிக்கோங்க. கலக்கிட்டு தண்ணி வடிய வச்சுருக்கிற காலிஃப்ளவர் எடுத்து அதில் போட்டு கையை வச்சு நல்லா அவுட்டிங் ஃபுல்லாக அப்ளை பண்ணுற அளவுக்கு கோட்டிங் கொடுத்துக்கோங்க. ஒரு பக்கம் கூட விட்டாதீங்க. நல்லா இதுதான் மெயின். அப்போ தான் வந்து அந்த காலிஃப்ளவர் நம்ம பொரித்து எடுத்து செய்யும்போது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் பார்க்கறதுக்கே வெறும் வாயிலே திங்கணும் போல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அதெல்லாம் நல்லா கோட்டிங் கொடுத்து காலிஃப்ளவர் கையை வச்சு நல்லா பிசைன்னு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. வச்ச ஜாமான் எங்கே இருக்குன்னு தெரியாமல் தேடிக்கிட்டு எடுத்து சமைக்கிறது தான் சுபாவோட வேலை. ஒரு இடத்துல வச்சுட்டு அடுத்த இடத்துல போய் தேடுவேன். தேடி ஒரு வேலையை எடுத்து கொண்டாச்சு. நல்லா பிசைஞ்சிட்டு காலிஃப்ளவரில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சாச்சு. இது முதல் ஸ்டெப்பு, காலிஃப்ளவர் மஞ்சூரியன். காலிஃப்ளவர் மஞ்சூரியனும் நல்லாயிருக்கும். காளான் இருக்குது பாருங்கள், காளான் அதில் செஞ்சு வச்சுங்க, வேறு லெவலாக இருக்கும். காளானில் இதே மெத்தடில் காளானில் ட்ரை பண்ணி பாருங்கள். காளானால் வேக வச்சிடாதீங்க, டைரெக்டாக அந்த மசாலா ரெடி பண்ணி காளானில் போட்டு செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். 2வது ஸ்டெப்பை செஞ்சுட்டு இப்போ 3வது என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பவுல் எடுத்து வச்சுங்க. பவுல் எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துங்க. ரொம்ப கொஞ்சமாக, அதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துட்டோம். கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக மிளகாத்தூள். அதுக்கப்புறம் அதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோள மாவு இருக்குல்ல, சோள மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, அது ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க. உப்பு, மிளகாத்தூள், சோள மாவு, சரியா? இதை 3ஐயும் சேர்த்துங்க. இதை வந்து நம்ம டைரெக்டாக அடுப்பில் இருக்கிற பாத்திரத்தில் சேர்க்கலாம். ஆனால் சேர்த்தோம்னா திப்பியாக இருக்கும். நம்ம எப்போயே ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கொண்டே சேர்த்துன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். இதில் இப்போ சோயா சாஸு, டொமேட்டோ சாஸு எல்லாத்தையும் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இது ஒரு கலவையாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, நம்ம டேரெக்டாக கொண்டே ஊற்றாமல் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொண்டே ஊற்றுறோம். திப்பியாக இல்லாமல் அதெல்லாம் ஒன்று கூடி வந்து கலர் கோட்டிங்கெலாம் செம்மையாக இருக்கும். அதில் இந்த மாதிரி வச்சுங்க. தக்காளி சாஸு, சோயா சாஸு, கார்ன்ஃப்ளவர் மாவு, மிளகாத்தூள், உப்பு, கொஞ்சமாக இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கரையிற அளவுக்கு கலக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோ அந்த ஸ்டெப் வரைக்கும் முடிஞ்சிச்சா, இவங்கள ஓரமாக வச்சுருங்க. வச்சுட்டு 10 நிமிஷமாக நம்ம வச்சுருக்க காலிஃப்ளவரை ஆயிலை ஹீட் பண்ணி உள்ளே இறக்கி விடுங்க. இவங்க வந்து நம்ம வந்து பொரித்து எடுக்கும்போது 65 மாதிரி இருக்க மாட்டாங்க, கொஞ்சம் நார்மல் ப்ரௌன் கலர் தான் வருவாங்க. அதுதான் கரெக்டான பக்குவம். கரெக்டாக பார்த்து அது மாதிரி எடுத்துங்க. நீங்கள் காலிஃப்ளவரில் வந்து பிசையும் போதே இந்த கேசரி பவுட்ரு, கலர் பவுடர்லாம் போட்டிங்கன்னா தான் அந்த ஹோட்டலில் கொடுக்குற கலர் வரும். நம்ம வீட்டில் செஞ்சு ஆரோக்கியமாக சாப்பிட்றதுக்கு அந்த கலர் நம்மளுக்கு தேவையில்லை. அதனால் நார்மல் காஷ்மீரி மிளகாத்தூளை தான் நம்ம போட்டிருக்கோம். அதில் அந்த கலர் எந்த அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு வரும். நல்லா பொரித்து எடுத்துங்க. நல்லா ஹீட் பண்ணிவிட்டு காலிஃப்ளவரில் இறக்கணும்னு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு பொரித்து அள்ளி ஒரு பவுலில் வச்சுருங்க. ஒரு பவுலில் வச்சுட்டு அடுத்து என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னா, எல்லா காலிஃப்ளவரும் எத்தனை ஷிஃப்ட் வருதோ அத்தனை ஷிஃப்ட்டுக்கு பொரித்து எடுத்து வச்சுருங்க. ஷிஃப்ட்டாக எடுத்து வச்சுருங்க. மொத்தமாக போட்டு கும்பலாக வேக விட்றாதீங்க. எடுத்து வச்சுட்டு இந்த எண்ணெயிலே நம்ம இப்போ தாளிச்சிக்கலாம். அகலமான பாத்திரம் வச்சுக்கணும். அப்போ தான் அது வெந்து வரதுக்கும் நல்லா நம்ம கிண்டுறதுக்கு எல்லாத்தையும் போட்டு கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஒரு அகலமான பவுல் வச்சுட்டு அந்த எண்ணெயிலே கொஞ்சம் எண்ணெயை ஊற்றிட்டு ஒரு 5-6 பூண்டு போல் தோலை உரிச்சிட்டு நறுக்கி வச்சுக்கிட்டாலும் சரி, நல்லா நச்சு வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த பூண்டு போட்டால் தாங்க அந்த டேஸ்ட்டும் வாசனையும் வரும். இதுக்கடையில் பெரிய வெங்காயத்தையும் குடமிளகாயும் ஒரு மீடியம் சைஸில் துண்டாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பூண்டு நல்லா வதங்கி எண்ணெயில் வாசம் வரும்போது கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை நறுக்கினதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு இந்த சென்னமாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகா, குடமிளகா அவங்க எல்லாரையும் சேர்த்துங்க. இந்த மாதிரி ஸ்கிப்பாக போட்டிங்கன்னா அந்த காலிஃப்ளவர் மஞ்சூரியனுக்கு அதுதான் முக்கியமே, சரியா? இந்த மாதிரி போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா எண்ணெயிலே வதக்கிங்க. அப்போக்கப்போ அதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துருங்க. இந்த இப்போ டேரெக்டாக சேர்த்துருந்தோம்னா திப்பியாக இருக்குன்னா நம்ம ஃபஸ்ட்டு அதில் கலவையாக செஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு அவங்கள சுருளை கிண்டி விட வேண்டியதாங்க. பார்க்கறதுக்கு தான் பெருசாக நீளமாக உங்களுக்கு போயிட்டுருக்கோம். செஞ்சிங்கன்னா ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே இந்த வேலை முடிஞ்சு டக்குன்னு பெசரி விட்டு அடுப்பில் போட்டு அள்ளி வச்சுட்டு டக்குன்னு இந்த மசாலா போட்டு காலிஃப்ளவர் டேரெக்டாக உள்ளே இறக்கி விட்டுது. அந்த பச்சை வாசனை போனாங்க இறக்கி விட்டு ஆனியனில் இருக்கும்ல வெங்காயத்தாள், அது இப்போ மேலாப்பில் போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸ்ப்ரிங் ஆனியனில் இருக்கிற வெங்காயத்தில் அதை போட்டு இறக்குனிங்கன்னா சூப்பராக இருக்கும்.
இப்போ நம்ம வீட்டுக்கு செய்கிறோம் அப்படிங்கிறனால கொத்தமல்லி தலையும் போட்டுக்கலாம், கொத்தமல்லி தழை போடாமல் இருக்கலாம். கொத்தமல்லி தழை போட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி வரும். இந்த மாதிரி எடுத்து வச்சு நல்லா சூடாக தளதளன்னு இருக்கும்போது சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இருந்தாலும் நம்ம எப்போதுமே கொத்தமல்லி தழை போட்டு போட்டு பழகுனால கை இருக்க மாட்டேங்குது. அதில் கொத்தமல்லி தழையை மேலால் தூவி விட்டாச்சு. தூவி விட்டு அப்படியே பவுலில் எடுத்து வச்சு ஸ்பூன் போட்டு கொடுத்தா சாப்பிட்டு பார்த்துட்டு எல்லோரும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமா, ஹோட்டல் டேஸ்ட்டில் இருக்கிறமா, எப்படிமா செஞ்சீங்க, ரெஸ்டாரண்ட்லேயே தோற்று பெரும்பல இருக்குது அப்படின்னு பிள்ளைய சொல்லிச்சுன்னா பார்த்துங்களேன். லீவ் விட்டாச்சு, பசங்களுக்கு வெயிலில் எங்கேயும் போக முடியாது. சாயந்தரம் இந்த மாதிரி சைடிஷ் மாதிரியும் செஞ்சு கொடுக்கலாம், சாயந்தரம் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்களேன். ஓகே, பாய்.